கல்யாணான கீர்த்தி சுரேஷ் பேபிஜான் படத்தோடைய ப்ரொமோஷனுக்கு தாலியோட போயிட்டாங்களாமா. ஐயோ! கலாச்சாரம் நாசமா போயிடுச்சுன்னு தொங்குறானுங்க. கதர்றானுங்க. இந்த வாரத்துக்கு சிடி அப்டேட்ஸ் தான் பார்க்க போறோம். விடுதலை 2 அண்ட் முஃபாசா இந்த வாரம் ரிலீஸ் ஆயிருந்துச்சு. விடுதலை 2 பொறுத்தவரை எனக்கு விடுதலை 1 விட விடுதலை 2ல அதாவது இந்த டெக்னிக்கலா ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. மியூசிக், சவுண்ட் எஃபெக்ட்ஸ்னு சொல்லிட்டு அந்த வகையில புரொடக்ஷன் சைட்ல கொஞ்சம் குவாலிட்டி அப்படிங்கிறது தெரிஞ்சுது. ஷூட்டிங் பண்ண அந்த ஃபுட்டேஜோடவும் அவுட்புட் ஃபுட்டேஜ்ங்கிறது எப்பயும் டிஃபரெண்டா தான் இருக்கும். அந்த குவாலிட்டி வைஸ் வந்துட்டு விடுதலை 2 இஸ் பெட்டர். ரைட்டிங்ல சில பிரச்சனைகள் இருந்துச்சு, டப்பிங்ல சில பிரச்சனைகள் இருந்தாலும் எல்லாம் ஒரு தரமா அமைஞ்சிருக்கு. அண்ட் கடைசி ஒரு 8 மினிட்ஸ் வந்துட்டு ட்ரிம் பண்ணி எடுத்து சொல்லியிருக்காங்க. எந்த 8 மினிட்ஸ்னு தெரியல. பட் ஐ கெஸ் அது வந்துட்டு அந்த 8 மினிட்ஸ்க்குள்ளேயோ இல்ல இந்த 8 மினிட்ஸோ வந்துட்டு எண்டிங்கா இருக்கலாம். ஒரு காரணத்துக்காக கட் பண்ணியிருக்காங்க. அது என்ன காரணங்கிறது பின்னாடி சொல்றேன். அடுத்து முஃபாசா இன்னைக்கு தான் பார்த்தேன். முஃபாசா வந்துட்டு என்ன பொறுத்த வரைக்கும் டிசைனா நல்ல படம் தான். லயன் கிங் அளவுக்கு இல்லை அப்படின்னாலுமே இது வந்துட்டு ஒரு அது அளவுக்கு ரொம்ப டச் பண்ணாம கொஞ்சம் ஓரளவுக்கு இது பண்ணியிருக்கு. அனிமேஷன் வைஸ்ல இந்த ஃபர்ஸ்ட் படத்தை விட செகண்ட் படம் சூப்பரா இருந்தாலுமே கூட ரைட்டிங் ஸ்டோரியா பெருசா ஒன்றும் கிடையாது. அந்த அளவுக்கு ரொம்ப சூப்பரா இல்லை. பட் இட்ஸ் அ ஃபன் வாட்ச். தாராளமா தியேட்டர்ல போய் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணக்கூடிய ஒரு நல்ல படம் தான். பட் ரொம்ப சூப்பரா ஒன்று இது பண்ணிடல. அண்ட் காலங்காலமா சொல்லிட்டு இருக்கிற அதே கதை தான். வில்லனா மாறுறான் அப்படின்னா பொண்ணுக்காக அப்படிங்கிற அந்த ஒரு மேட்டர் தான் திரும்பி கொண்டு வந்து வச்சிருக்காங்க. அண்ட் இதோட கண்டினியூஷனா வந்துட்டு லயன் கிங் படத்துல இந்த ஸ்கார் நடந்துக்கிற விஷயங்கள் வச்சு அதை கூட கனெக்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னாலுமே ரொம்ப பெருசா வேற ஏதாவது ஒரு காரணம் இருக்குமோங்கிறத எதிர்பார்த்துட்டு தான் மேக்ஸிமம் இவங்க ட்ரைலர்லயே அதை ஸ்பாயில் பண்ணியிருக்கலாம்னு சொல்லிக்கிறேன். அப்படி ஸ்பாயில் பண்ணியிருந்தாவது இந்த ரிசல்ட்டுங்கிறது நமக்கு ஒரு டிசப்பாயிண்டிங் அமைச்சிருக்காது. மற்றபடி படம் சூப்பர். தமிழ் டப்பிங் வேற லெவல் பண்ணிட்டாங்க. பட் இதுல வந்துட்டு என்ன மேட்டர்னா சிம்பாவை காட்டுறாங்க. சிம்பாவுக்கு ஒரு குழந்தை இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. ஸோ ஒரு பொண்ணு அந்த பொண்ணு கிட்ட தான் இந்த கதையெல்லாம் சொல்ற மாதிரி காட்டுறாங்க. பட் சிம்பாவை காட்டும் போது அதுக்கு சித்தார்த் வாய்ஸ் கொடுக்கல. வேற ஒரு டப்பிங் ஆர்டிஸ்ட் கொடுத்துருக்காங்க. ஏன் அதை பண்ணாங்கன்னு சொல்லிட்டு தெரியல. அங்கே சித்தார்த்த கொடுக்க வச்சிருக்கலாம். ஆனால் வந்துட்டு தெலுங்குல பார்த்தா நம்ம இந்த குழந்தைக்கு வந்துட்டு மகேஷ் பாபுடைய பொண்ணே வந்துட்டு வாய்ஸ் ஓவர் பண்ணியிருக்காங்க. ஆப்வியஸா மகேஷ் பாபு வந்துட்டு வாய்ஸ் ஓவர் கொடுக்கறதுனால முஃபாசாவுக்கு அந்த மாதிரி சில விஷயங்கள் இருந்துச்சு. அதுக்கு வந்துட்டு சில மீமெல்லாம் வந்து இருந்துச்சு. ஸோ தியேட்டர்ல வந்துட்டு ஒரு பூனையை தூக்கி அந்த சிங்கம் மாதிரி இப்படி தூக்கி வச்சுட்டு அந்த இது போயிட்டு இருந்துச்சு. அண்டு ஆந்திராவில் ஒரு ஃபேமஸான ஒரு தியேட்டரு சுதர்ஷன் நினைக்கிறேன். சரிவது சனிவாரம் ஈவெண்ட் கொண்டு வந்து நின்னாங்க. அந்த தியேட்டர்ல பார்த்தா படம் வர்றதுக்கு முன்னாடி வந்துட்டு தியேட்டர் ஆபரேட்டர் மகேஷ் பாபுவோட அந்த டைட்டில் கார்டு வந்துட்டு அவங்களே போட்டுட்டு அதுக்கப்புறம் படத்தை போட்டிருக்காங்க. இந்த மாதிரி சில விஷயங்கள் ஓடிட்டு இருந்துச்சு. மற்றபடி சூப்பரான ஒரு படம். போய் கண்டிப்பாக தியேட்டர் செக் பண்ணி பார்க்கலாம். சிம்போட நெக்ஸ்ட் படம் வந்துட்டு நம்ம போன வாரமே சொல்லியிருந்தோம். அவர் வந்துட்டு அடுத்து அவரோட 50வது படத்தை அவர் டைரக்ட் பண்ண போறாரு. அதோட ஜிவிஎம் ஒரு படம் பண்ண போறாரு. இந்த படம் வந்துட்டு வெற்றிமாறன் டைரக்ஷன் சொல்லியிருந்தோம் இல்லையா. இப்போதைக்கு இன்னொரு நியூஸ் வந்திருக்கு. என்னன்னா அவர்கிட்ட ஏகப்பட்ட கதைகள் சொல்லிட்டு இருக்காங்க போல இருக்கு. அதுல டைரக்டர் ராம்குமார் அதாவது பார்க்கிங் படத்தை டைரக்ட் பண்ணவர் வந்துட்டு அவர் ஒன்லைன்ல சொல்லியிருக்காரு. அந்த ஒன்லைன் வந்துட்டு சிம்பு பிடிச்சிருக்கு. ஸோ இதை வெட்டி இப்போதைக்கு ரைட்டிங் டெவலப்மெண்ட் பண்ணிட்டு இருக்கதா சொல்றாங்க. இந்த படம் தான் சிம்பு பண்ண போறான்னு சொல்லிட்டு தெரியல. மேபி இருக்கலாம். விஷாலோட தும்பரிவாளன் 2 வந்துட்டு டிலே ஆகிறதுனால அடுத்த ஒரு வேற படம் பண்ண போறேன்னு சொல்லிட்டு போன வாரத்துக்கு முன்னாடி சொல்லியிருந்தோம். இப்போதைக்கு அந்த இன்னொரு படம் வந்துட்டு மார்க்கண்டே 2 இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. குட்படங்களை முடிச்சுட்டு ஆதி கொண்டிருக்கனாகி மார்க்கண்டே 2 எழுத போயிடுவாரு. அந்த படம் தான் அடுத்து பண்ண போறாங்க மாதிரி சொல்றாங்க. வெயிட் பண்ணி பார்ப்போம். எஸ்கேப் 23 படத்தோடைய டைட்டில் டீசர் வந்துட்டு பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போதைக்கு டைட்டில் அண்ட் டீசர் அப்படிங்கிற மாதிரி போடுறாங்க சில பேர். இது என்ன கிளாரிட்டிங்கிறது தெரியல. படத்தோடைய டீசர் அண்ட் டைட்டிலா இல்ல மொத்தமாக டைட்டில் டீசராங்கிறது தெரியல. பட் அது வந்துட்டு ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. 90% ஷூட் வந்து முடிஞ்சிருச்சு. இன்னொரு 10% பேலன்ஸ் இருக்கு. இப்போதைக்கு ஏஆர்எம் வந்துட்டு நம்ம சிக்கந்தர் படம் சல்லூபாய் எடுத்துட்டு இருக்காருல பாலிவுட் அந்த படத்துல ஷூட்டிங் போயிருக்காரு. அதை முடிச்சுட்டு வந்து அந்த 10% முடிச்சுட்டா மொத்தம் ஸ்கில் எடுத்துட்டு ஷூட்டிங் முடிஞ்சிருக்கு அப்படிங்கிற சொல்றாங்க. பார்ப்போம். அட்லியோட அடுத்த படம் ஆல்ரெடி ஒரு சொல்லியிருந்தாரு. அடுத்த படம் நான் வந்து ரொம்ப பெரிய படமா தான் பண்ணுவேன்னு சொல்லிட்டு இப்போதைக்கு ரைட்டிங் ஒர்க் எல்லாம் முடிஞ்சிருச்சு தான் சொல்லியிருக்காங்க. மேபி கமல் சார் அண்டு சல்லூபாய் வந்துட்டு வரலாம் அந்த படத்துல சேர்ந்து பண்ற மாதிரி இருக்கலாம். அதுதான் முன்னாடி ஆல்ரெடி சொல்லியிருந்தாரு. வெயிட் பண்ணி பார்ப்போம். யசோடைய டாக்ஸிக் படமும் பிரபாஸோடைய ராஜசம் இந்த 2 படமே வந்துட்டு ஏப்ரல் 10 வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருந்தாங்க டேட்டா. அதே டேட்ல இட்லி கடை வர மாதிரி இருந்துச்சு. இப்போதைக்கு அந்த 2 படமே வந்துட்டு டிலே ஆயிருக்கு. வேற டேட்டுக்கு வரப்போறாங்க போல இருக்கு. என்ன காரணங்கிறது தெரியல. அதனால இப்போ இட்லி கடைக்கு அந்த டேட் வந்து ஃப்ரீ ஆயிடுச்சு. ஸோ அவங்க வந்துட்டு சோலோ ரிலீஸ் பண்றாங்க. ராகவா லாரன்ஸ் வந்துட்டு இப்போதைக்கு பென்ஸ் படத்தில் நடிச்சிட்டு இருக்காரு. ஸோ இது முடிச்ச உடனே அவர் வந்துட்டு காஞ்சனா 4 தான் ஃபோக்கஸ் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. ப்ரொடியூஸ் அண்ட் டைரக்டட் பை ஹிம். ஸோ அந்த படம் வந்துட்டு இப்போதைக்கு பூஜா கிட்டே தான் ஃபீமேல் லீடர் நடிக்க போற மாதிரி நியூஸ் வந்திருக்கு. ஏப்ரல் 6 மேல வந்துட்டு ஷூட் பண்ணுவாங்க 2025ல. பார்ப்போம். விடுதலை 2 அது 8 மினிட்ஸ் வந்துட்டு கட் பண்ணியிருந்தாங்க இல்லையா. ஸோ அதுக்கான காரணமா என்ன நான் நினைக்கிறேன் அப்படின்னா 8 மினிட்ஸ் கட் பண்ணதுக்கான காரணம் அந்த போஸ்ட் கிரெடிட் சீன் ஏதாவது ஒன்று இருந்திருக்கும் இல்லையா. கண்டிப்பா லீடுக்கு வச்சிருப்பாங்க. அதாவது சீன் எடுத்திருப்பாங்க. அதை கட் பண்ணதுக்கான காரணம் என்னன்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னா அடுத்தது வெற்றிமாறன் வாடிவாசல் பண்ண போறாரு. ஸோ இப்போதைக்கு லீடு கொடுத்து இது ஒரு ஹைப்ரோட முடிச்சு இவங்களை வந்துட்டு வெயிட் பண்ண வச்சு அதுக்கப்புறம் நம்ம வாடிவாசல் எடுக்க போயிட்டா கண்டிப்பா வெற்றிமாறனோட ஸ்டைல் தெரியும். அவர் 2 நாள் எடுக்க போய் சொல்லிட்டு 2 நாள் எடுக்கிறது வாடிவாசல் டிலே ஆகுது. இந்த வாடிவாசல் எடுக்கிறதுக்கு டிலே ஆகுது அப்படிங்கும்போது வாடிவாசல் ஷூட் போனதுக்கு அப்புறமா விடுதலையுடைய அந்த ஹைப்பு காரணத்தினால யாரும் வந்துட்டு இதாயிடக்கூடாது. ஆல்ரெடி வடச்சனைக்கு ஆயிருக்குங்கிறதுனால அந்த போஸ்ட் கிரெடிட்ஸ் கட் பண்ணிருப்பாங்களோ என்னமோ தெரியல. மேபி அது ஓடிடியால வர எக்ஸ்டெண்ட் கட்ல வரலாம். ஸோ அதனால பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தோணுது. இப்போதைக்கு வாடிவாசல் படத்தோடைய அனௌன்ஸ்மெண்ட் வந்துட்டு பொங்கலுக்கு வரும். குடிஸ்கார படம் ஷூட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. வெயிட் பண்ணி பார்ப்போம்.
லாஸ்ட் வீக் தான் ஒரு நியூஸ் வந்துச்சு, தனுஷ் வந்துட்டு இளையராஜாவோட பயோபிக்ல நடிக்க போறது இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த படமே டிராப்னு சொல்லியிருந்தாங்க. இப்போதைக்கு ஒரு நியூஸ் என்னன்னா, ஜேபி சந்திரபாபு ஆக்டர், தமிழ் ஆக்டர், அவருடைய பயோபிக்ல வந்து தனுஷ் நடிக்க போறதா சொல்லியிருக்காங்க. இஷ்டத்துக்கு உருட்டுறானுங்க, இது உண்மையா என்னங்கிறது தெரியல, வெயிட் பண்ணி பார்ப்போம். GR34 டாடா படத்தோட டேரக்டர் எடுத்துட்டு இருக்காரு, ரத்குமார் ரைட்டர் அவர் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ இந்த படத்துல வந்துட்டு இப்போதைக்கு ஆக்டர் சக்தி. ஸோ வேற நீங்க வந்துட்டு இந்த படத்துல பார்த்துருப்பீங்க, சிவலிங்கால பார்த்துருப்பீங்க ரஹீம் கேரக்டர்ல. ஸோ இந்த முகத்தை எப்போதும் அந்த படத்துல அந்த பாட்டுல கூட வருவாரு. அப்போ ஒரு பெரிய ஹீரோ இருந்தாரு, அப்புறம் ஃபிளாப்னு சொல்லிட்டு அப்படியே இறங்கிட்டாரு, பிக் பாஸ் கூட வந்திருந்தாரு. அவர் இந்த படத்துல இருக்காராமா, வில்லன் ரோல் அப்படிங்கிற சொல்றாங்க. இப்படி பார்ப்போம். சூரியோட நெக்ஸ்ட் ஃபிலிம் வந்துட்டு போன ஆரம்பி சொல்லியிருந்தோம், அனௌன்ஸ்மெண்ட் ஆக போகுதுன்னு சொல்லிட்டு அனௌன்ஸ்மெண்ட் ஆயிடுச்சு. ஸோ அந்த படத்தோட பேர் வந்துட்டு மாமன் அப்படின்னு சொல்லிட்டு வச்சிருக்காங்க. விலங்கு படத்தோட டேரக்டர் பிரசாந்த் வந்து டேரக்ட் பண்றாரு, ஐஸ்வர்யா லட்சுமி ஃபீமேல் லீடா பண்றாங்க, ஹேஷம் அப்துல் வஹாப் இவர் வந்துட்டு மியூசிக் டேரக்டர் பண்றாரு. ஸோ இவர் வந்துட்டு எப்பவுமே ஒரு ஃபீல் குட் படங்களுக்கு மியூசிக் பண்றவர். ஸோ இந்த படம் அந்த மாதிரி ஒரு ஃபீல் குட் படம் அமைன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். சூரியோட அந்த கெரியர்ல ஹீரோவா பார்க்கும்போது இந்த படம் மேபி ஃபீல் குட்டா அமையலாம், வெயிட் பண்ணி பார்ப்போம். மகேஷ் பாபுவோட நெக்ஸ்ட் படம் வந்துட்டு ராஜமௌலி கூட ஒரு அட்வென்ச்சர் ஃபிலிம். ஸோ RRR முடிஞ்ச அந்த சமயத்திலேயே வந்துட்டு நியூஸ் வந்துச்சு. ஸோ ராஜமௌலி வந்துட்டு அடுத்தது மகேஷ் பாபு கூட சேர்ந்து அட்வென்ச்சர் ஃபிலிம் பண்ண போறாரு. அந்த படம் ஒரு ஃபிரான்ச்சைஸ் ஃபிலிம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. இப்போதைக்கு வர நியூஸ் என்னன்னா, அது வந்துட்டு ஒரு 2 பார்ட் ஃபிலிம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அந்த படத்துல இப்போதைக்கு பிரியங்கா சோப்ரா வந்துட்டு கேஸ்ட் ஆயிருக்கிறதா நியூஸ் வந்திருக்கு. அண்ட் இந்த படத்துக்கு வந்து ஒர்க்கிங் டைட்டில் SSMB29 அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அண்ட் மகேஷ் பாபு இப்போதைக்கு வந்துட்டு அவரோட அப்பியரன்ஸை வந்துட்டு பெருசா பப்ளிக்ல காட்டாம இருக்க போறாராமா. ஏன்னா இந்த படத்துக்கு ஒரு நியூ லுக் போறாராமா. அந்த நியூ லுக் ரிவீல் ஆகக்கூடாதுங்கிறதுனால அடுத்து கொஞ்ச நாளுக்கு வந்துட்டு பப்ளிக்ல எதுவும் வரமாட்டாரு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். இந்த படம் ஷூட்டிங் போயிரும்னு சொல்லிட்டு நேரம் கூடிய சீக்கிரம். அப்படி பார்க்கும்போது 2026 ஆர் 2025 எண்ட்லயே வந்துட்டு இந்த படம் மேபி வரலாம். 2 பார்ட் ஃபிலிம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. பட் ஸ்டார்டிங் சொன்ன மாதிரி ஃபிரான்ச்சைஸ் ஃபிலிம் கூட இருக்கலாம், வெயிட் பண்ணி பார்ப்போம். பிரபாஸோட ராஜசாப் வந்துட்டு தள்ளி போயிடுச்சு சொன்னேன் இல்லையா. ஸோ இப்போதைக்கு வர இன்னொரு நியூஸ் என்னன்னா, அந்த படத்துல நயன்தாரா வந்துட்டு ஒரு கேமியோ சாங் அட்டன் பண்றாங்கன்னு சொல்றாங்க. வெயிட் பண்ணி பார்ப்போம், உண்மையாங்கிறது தெரியலையே. ஏஆர் முருகதாஸோட சிக்கந்தர் படம் வந்துட்டு இப்போதைக்கு சல்லுபாய் கூட பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அந்த படத்துக்கு வந்துட்டு பிரித்தாம் சக்கரவர்த்தி அப்படிங்கிறவர் தான் வந்துட்டு மியூசிக். ஸோ இப்போதைக்கு என்ன நியூஸ் வந்திருக்கு அப்படின்னா, சனா வந்துட்டு இந்த படத்துக்கு பேக்ரவுண்ட் ஸ்கோர் பண்ண போறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இந்த அளவுக்கு உண்மைங்கிறது தெரியல, வெயிட் பண்ணி பார்ப்போம். மேபி இருக்கலாம். அண்ட் ஆல்சோ அந்த படத்தோட டீசர் வந்து டிசம்பர் 27 வந்துட்டு ரிலீஸ் ஆகும் அப்படிங்கிற சொல்றாங்க. அன்னைக்கு வந்துட்டு சல்லுபாயோட பர்த்டே, மேபி ரிலீஸ் ஆகலாம், வெயிட் பண்ணி பார்ப்போம். விடாமிர்ச்சி படத்தோட ஃபைனல் ஷெட்யூல் கம்ப்ளீட் ஆயிருச்சு. ஸோ பிக்சலா ரிலீஸ் இருந்துச்சு. கோட் சூட்ல இருக்கிற மாதிரி த்ரிஷா வந்துட்டு புடவை அந்த ஒரு இது ஃபோட்டோஸ் ரிலீஸ் இருந்துச்சு. ஸோ படத்துல வர சீனுடைய ஃபோட்டோஸா இல்லை செப்பரேட்டா எடுத்த ஃபோட்டோஸாங்கிறது தெரியல, அது கிளியரா தெரியல. அண்ட் ஆல்சோ வந்துட்டு ஆக்டர் ரம்யா வந்துட்டு இப்போதைக்கு அவங்க ஒரு ஆங்கரும் கூட, அவங்க வந்துட்டு இந்த படத்துல கேஸ்ட் ஆயிருக்கிறதா நியூஸ், அதாவது அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. திடீர்னு ஏன்னா இவங்களை கேஸ்ட் பண்ணாங்க அப்படிங்கிற டவுட் வருது. மேபி படத்துல ஏதாவது நியூஸ் ரிப்போர்ட்டர் சீனுக்கு வந்துட்டு இவங்களை கேஸ்ட் பண்ணிருக்கலாம். அப்டேட் இல்லாத சமயத்துல இதே ஒரு அப்டேட்டா கொடுத்துடலாம்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க போல இருக்கு, என்னமோ தெரியல. மேபி இவங்க வந்துட்டு அந்த நியூஸ் ரிப்போர்ட்டர் கேரக்டராவோ இல்லை எண்டிங்ல வரக்கூடிய ஏதாவது ஒரு சின்ன கேரக்டரா பண்றாங்களோ என்னமோ, வெயிட் பண்ணி பார்ப்போம். மிஸ்டர் பாரத் லோகேஷோடைய ப்ரொடக்ஷன்ல வந்துட்டு வர ஒரு படம் ஜிசார் ப்ரொடக்ஷன்ல டேரக்டர் பை ஃபைனலி யூடியூப் சேனல்ல வந்துட்டு நிரஞ்சன் அப்படிங்கிற ஒரு டேரக்டர் இருக்காரு. ஸோ அவரும் அண்ட் ஃபைனலில் வந்துட்டு ஒர்க் பண்ற பாரத் அப்படிங்கிற ஒருத்தர். பாரத் நீங்க வந்துட்டு லவ் டுடேல பார்த்துருப்பீங்க, நீ தானே மெசேஜ் பண்ணுது அப்படின்னு கேட்பார்ல அந்த பையன். ஸோ அவர் வந்துட்டு நடிச்சிருக்காரு. ஸோ இவர் வந்துட்டு டேரக்ட் பண்றாரு. ஸோ ரொமான்டிக் ஃபிலிம். அண்ட் சம்யுக்தா விஸ்வநாதன் அப்படிங்கிறவங்க வந்துட்டு ஃபீமேல் லீடா பண்றாங்க. ஸோ நம்ம லோகேஷ் வந்து ப்ரொடியூஸ் பண்றாரு. ஸோ ஒரு நல்ல ஒரு படமா இருக்கும்னு சொன்னேன், பார்ப்போம். ஸ்பைடர்மேன் 4 வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது ரொம்ப கிரவுண்டடா ஆரம்பிச்சிருந்தாங்க. கிங்பின் வரப்போறாரு, டேர்டெவில் வரப்போறாரு, ரொம்ப கிரவுண்டான ஸ்கிரிப்ட் அப்படின்னு சொன்னாலுமே சோனி உள்ள பூந்து அதெல்லாம் குட்டையை குழப்பி இப்போதைக்கு வந்துட்டு அது ஒரு மல்டிவர்சல் ஃபிலிமா ரொம்ப பெருசா மாறிடுச்சு. பெருசு ஆக பெரிய பெரிய நியூஸுங்கள் இந்த படத்தை சுற்றி வந்துகிட்டே தான் இருக்கு. ஸோ அந்த வகையில் இப்போ வந்து நியூஸ் என்னன்னா, கோஸ்ட் ரைடரும் மெஃபிஸ்டோவும் இந்த படத்துல இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. கோஸ்ட் ரைடர் வந்துட்டு ரொம்ப நாளாவே அப்போ வர போறாரு இப்போ வர போறாருன்னு சொல்லிட்டு சினிமா MCUக்குள்ள சொல்லிட்டே இருக்காங்க. இப்போதைக்கு வரப்போறாரு கன்ஃபார்ம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. வெயிட் பண்ணி பார்ப்போம். சூப்பர்மேன் படத்தோட ட்ரைலர் ரிலீஸ் இருந்துச்சு. DCU ஜேம்ஸ் கன்னோடைய அந்த DCU இப்போதைக்கு ஏகப்பட்ட நியூஸ் எல்ஸ் வேர்ல்டு அந்த யூனிவர்ஸ் இருந்தாலுமே இதுதான் MCU மாதிரி இந்த மெயின் டைம்ல எனக்குள்ள ஃபிட் ஆக போகுது DCU. ஸோ இதுல வந்துட்டு இதுக்குள்ள வரக்கூடிய படங்கள் தான் இனிமேல் ஒரே யூனிவர்ஸா வந்துட்டு பில்ட் பண்ணி கொண்டு போறாங்க மார்வல் மாதிரி. ஸோ அந்த வகையில் அந்த யூனிவர்ஸோடைய ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்டா கிரியேஷன் கமாண்டோஸ் அப்படிங்கிற ஒரு அது ஒரு வெப் சீரிஸ் ரிலீஸ் இருந்துச்சு. நான் பார்க்கல, பார்த்தவங்க தான் இருக்கு அப்படிங்கிற சொல்றாங்க. அதுவே கேனன் அப்படிங்கிற சொல்றாங்க, உண்மையாக தெரியல. அண்ட் இப்போதைக்கு சூப்பர்மேன் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் படம், இந்த யூனிவர்ஸை கிக் ஆஃப் பண்ணக்கூடிய ஒரு ஃபர்ஸ்ட் படம் வந்துட்டு டீசர் வந்துட்டு ரிலீஸ் ஆயிருந்துச்சு. டீசர் உண்மையிலே சூப்பரா இருக்கு. அந்த ஹோப் அப்படிங்கிறதுக்கு ஏற்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. இதுல ஆப்வியஸா வந்துட்டு காமிக் அக்யூரேட்டா கொண்டு போய் சூப்பர்மேனை வந்துட்டு ஃபேண்ட் காலேஜ் ஜட்டி போற மாதிரி தான் காமிச்சிருக்காங்க. பட் இருந்தாலுமே அது நிறைய இடங்கள் வந்துட்டு அதை நம்ம கண்ணு வந்துட்டு அந்த இடத்துக்கு போகாம இந்த எமோஷனையும் அந்த சீன்ஸையும் வந்துட்டு ரொம்ப சூப்பரா பில்ட் பண்ணி கொண்டனால சூப்பரா இருந்துச்சு. அந்த டீசர் வந்துட்டு பயங்கர குவாலிட்டியா இருக்கு. வெயிட் பண்ணி பார்க்கலாம் படம் இருக்குன்னு சொல்லிட்டு. RDX படத்தோடைய டைரக்டர் நிஹாஸ் ஹிதாயத். ஸோ அவர் வந்துட்டு இப்போதைக்கு DQ கூட இணைஞ்ச ஒரு படம் பண்ண போறாராமா. அந்த படத்துல இப்போதைக்கு S.A. சூர்யா, ஆந்தனி வர்கீஸ் அண்ட் பிரியங்கா மோகன் கேஸ்ட் ஆகிக்கிறதா நியூஸ் இருக்கு. அப்போ அந்த படம் எப்படின்னு சொல்லிட்டு ஆவேஷம் படத்தோட டைரக்டர் சித்து மாதவன் அவர் வந்துட்டு இப்போதைக்கு மோகன்லால் கூட ஒரு படம் போறாரு அப்படிங்கிற சொல்றாங்க. அனௌன்ஸ்மெண்ட் கூட சீக்கிரம் வரும் அப்படிங்கிற சொல்றாங்க. வெயிட் பண்ணி பார்ப்போம்.
AK64 டேரக்டர் சிவா தான் அந்த படத்தை டைரக்ட் பண்ண போறாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருந்துட்டு தான் இருக்கு. அதுக்கான ஆன்சர் என்கிட்ட இல்ல. பட் இப்போதைக்கு வந்து நியூஸ் சொன்னா அந்த AK64 இப்போதைக்கு விபியோட ப்ராஜெக்டா மாறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற சொல்றாங்க. ஸோ இவங்க இப்போ வந்துட்டு திரும்பவும் AK கூட இணைய போறது அது AK64 இருக்கும் அப்படிங்கிற சொல்றாங்க. AK64 இருக்க போதா AK65 இருக்க போதா டேரக்டர் சிவா தான் பண்ண போறாங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம். சங்கர் இப்போதைக்கு வந்துட்டு ஒரு இது சொல்லியிருக்காரு. என்னன்னா அவருடைய கிறிஸ்டிசம் அக்செப்ட் பண்ணியிருக்காரு. இந்தியன் 2 படம் வந்துட்டு நல்லா இல்லை அப்படிங்கிறத நியூஸ் எல்லாத்தையும் இது பண்ணிக்கிறேன். ஸோ அந்த கிறிஸ்டிசம் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். இந்தியன் 3லயும் கேம் சேஞ்சர் படத்துலயும் என்னுடைய ஒர்க்கை வந்துட்டு நான் சரியா இதாக கொடுத்து பெட்டரான குவாலிட்டியில படம் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரொம்ப லேட்டு சார். ஜெயிலர் 2 ப்ரோமோ அந்த ப்ரோமோ வந்து ரொம்ப நாளா அந்த ப்ரோமோ வந்துட்டு ஆல்ரெடி ஷூட் பண்ணி December 12 வர வேண்டியது. பட் போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க் போயிட்டு இருந்ததுனால தான் வரல. ஸோ இப்போதைக்கு அந்த ப்ரோமோ வந்துட்டு கிறிஸ்மஸ் ஆர் நியூ இயர்க்கு வந்துடும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. வெயிட் பண்ணி பார்ப்போம். பாலாசாருடைய வணங்கான். ஸோ அது அருண் விஜய் நடிக்கிறாரு. ஸோ இப்போதைக்கு ரீசெண்ட் ஈவெண்ட் நடந்துச்சு. ஜனவரி 10 ரிலீஸ் ஆகுது. கேம் சேஞ்சர் படத்துல இருந்து நெக்ஸ்ட் சாங் வந்துட்டு ரிலீஸ் ஆச்சு. தோப் அப்படிங்கிற ஒரு சாங். ஸோ ஒரு வைபான ஒரு சாங்கா தான் இருக்கு. பட் அகைன் இந்த படத்துல இது வரைக்கும் ரிலீஸ் ஆனதுல வந்துட்டு எந்த சாங்குமே படத்துல வந்துட்டு கான்ட்ரிபியூட் பண்ற மாதிரி இல்லை. எதுவுமே மாட்டை சாங் இல்லை. இந்த ராமச்சாரா சாங் வந்துட்டு ஒரு ஓப்பனா இதாகுது. ஸோ அது வந்து ரியல் வேர்ல்டு நடக்கிற மாதிரி மீதி எல்லா சாங்குமே கனவுலகத்துல போய் நடக்கிற மாதிரி தான் இருக்கு. ஜரங்கண்டி ஆகட்டும், தோப் ஆகட்டும், அப்புறம் லயரானா இதெல்லாமே கேட்கறதுக்கு சூப்பரா இருந்தாலுமே எல்லாமே கனவுலகத்துக்கு போற மாதிரி தான் இருக்கு. எந்த விதத்துலயுமே கதைக்கு சம்மந்தப்பட்டதா இல்லை. ஸோ ரொம்ப பெரிய படம், ரொம்ப பெரிய ப்ராஜெக்ட் அப்படிங்கும்போது இதெல்லாம் மேபி ஸ்பீட் பிரேக்கராக அமையலாம். தெலுங்காடிஸுக்கு ஓகே, பட் பேனனுக்கு ஓகே வாங்குறது தெரியல. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ சாங் நல்லா தான் இருக்கு. பட் இருந்தாலும் எனக்கு ஒரு மாதிரி நெருடலாவே இருக்கு படம் இருக்குன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்ப்போம். பேபி ஜான் படத்துல இருந்து ஹசார் பார் அப்படிங்கிற ஒரு சாங் ரிலீஸ் ஆச்சு. ஸோ ஆப்வியஸ் இந்த படம் வந்துட்டு தெரிய மேக்கணும் எல்லாத்துக்குமே தெரிஞ்சு சொன்னேன். ஸோ அந்த வகையில் என்ஜீவன் அந்த சாங்கோடைய ரீப்ளேஸ்மெண்ட் அந்த சாங் அமைஞ்சிருக்கு. அண்ட் ஆல்சோ பீஸ்ட் மோட் அப்படிங்கிற இந்த படத்தோடைய தீம் மியூசிக்மே ரிலீஸ் ஆச்சு. அந்த தீம் மியூசிக் வந்துட்டு ஃபுல் எக்ஸ்டெண்டட் அந்த பேபி ஜான் இந்த ட்ரெய்லர் அந்த டீசர்ல வந்துட்டு காமிச்சிருப்பாங்க. அந்த மியூசிக் ஃபுல் எக்ஸ்டெண்டட் வெர்ஷன் தான். ஃபுல்லுமே செம சூப்பராக இருந்துச்சு. ஒரு ஃபீமேல் பாடியிருக்காங்க. அவங்களுடைய சிங்கிங் செம சூப்பராக இருந்துச்சு. ஆனால் வந்துட்டு சில விஷயங்களை வந்துட்டு உள்ளே காமிச்சிருக்காங்க. அதில் வந்துட்டு பிரியாணி சாப்பிட்ற மாதிரி சில சீனை வச்சு அமைச்சிருக்காங்க. அண்ட் ஒரு இடத்துல இந்த கிளாஸ் ரூம் சீன் வந்துட்டு நடக்கும் இல்லையா, அந்த குச்சி வச்சு தம்முன்னு அந்த சேர்ல அடிக்கிறது, அதே ஷாட் அப்படியே காமிச்சிருக்காங்க. நான் நினைச்சிருந்தேன் அந்த கிளாஸ் ரூம் ஷூட்டை தான் அந்த கிளாஸ் ரூம் சீனை தான் வந்துட்டு அந்த கட்சிக்காரங்க ஃபைட் பண்ற அந்த சீனா மாத்திட்டாங்கன்னு நினைச்சேன். பட் எனக்கு தெரிஞ்சு அந்த சிக்னல் ஃபைட் சீன் தான் கட்சிக்காரங்க ஃபைட் சீனா மாத்திட்டாங்கன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஸோ அந்த கிளாஸ் ரூம் ஃபைட் சீன் அப்படியே தான் இருக்கு. அந்த சிக்னல்ல ஒரு ஃபைட் வரும்ல தெரியல, அந்த ஃபைட்டுக்கு பதிலாக கட்சிக்காரங்க ஃபைட் சீனா மாத்திருப்பாங்க போல இருக்கு. மேபி வெயிட் பண்ணி பார்க்கலாம். December 25 வந்து ரிலீஸ் ஆகுது. இன்னும் ஒரு 2-3 நாள் தான் இருக்குன்னு சொல்லி நினைக்கிறேன். பார்ப்போம். சொர்க்காசுரன் படத்தோட OTT ரிலீஸ் 27 டிசம்பர் ரிலீஸ் ஆகுது. தரமான படம். தேட்டர்ல மிஸ் பண்ணுவாங்க. கண்டிப்பா ஓடியோ செக் பண்ணி பாருங்க. தரமான படம். ஆப்வியஸா வந்துட்டு குழந்தைங்க பார்க்காதீங்க. 18+ கீழே பார்க்காதீங்க. மெச்சூர் ஆடியன்ஸுக்கு பாருங்க. ஜெயில் படம் சூப்பரா இருக்கும். ராஜுவோடைய பண்பட்ரச்சாம் இந்த படத்தோடைய ஒரு சின்ன அனௌன்ஸ்மெண்ட் வந்துட்டு ஒரு மாசத்துக்கு இருந்துச்சு. நானே சொல்லியிருந்தேன். அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துட்டாங்க அப்படின்னா கூடிய சீக்கிரம் ரிலீஸ் ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போதைக்கு அந்த படத்தோட டீசர் ரிலீஸ் ஆயிருச்சு. டீசர் வச்சு பார்க்கும்போது ஒரு ராம்காம் அப்படிங்கிறது தெரியுது. பட் நிறைய ஜென்சி திங்ஸ் உள்ள ஸ்டஃப் பண்ணி வச்சிருக்காங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம். நல்லா இருந்தா சரி. அந்த வருஷம் வந்துட்டு ஒரு டப்பிங் ப்ரோமோ ஒரு 3 வாரத்துக்கு முன்னாடி ரிலீஸ் ஆயிருக்கு. அதுல வந்துட்டு ஏதோ ஃப்ரெண்டு வந்துட்டு கோச்சிட்டு போற மாதிரி அந்த ஃப்ரெண்டு வந்துட்டு சமாதானப்படுத்துற மாதிரி ராஜுவோட ஒரு எமோஷனல் சீன் டப் பண்ணுற மாதிரி ஒரு விஷயம் காமிச்சிருந்தாங்க. ராம்காம் அப்படிங்கிற மாதிரி தான் டீசர் பார்க்கும்போது தெரியுது. பட் ஃப்ரெண்ட்ஷிப்புமே ஒரு இது இருக்கு போல இருக்கு. அந்த எமோஷனுமே இருக்கும்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். நல்ல தரமா இருந்தா சரி. ஒரு நல்ல ஒரு ஓப்பனிங் நம்ம ராஜுவுக்கு இருந்தா நல்லா இருக்கும்னு சொல்லி நினைக்கிறேன். ரீசெண்டா ரியோ அண்ட் கவின் அந்த வகையில் இப்ப ராஜு வெயிட் பண்ணி பார்க்கலாம் அவருடைய படம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. அது வந்து நிலவைக்கேர் மேல் நன்றி கோபம் இந்த படத்துல வந்து ஏடி அப்படிங்கிற ஒரு சாங் மட்டும் ரிலீஸ் இருந்துச்சு. தனுஷ் பாடியிருந்தாரு. ஷேயா கோசல் ஆல்சோ. ஸோ ஷேயா கோசலான்னு தெரியல கிளியரா. நல்லா இருந்துச்சு சாங்கு. ஸோ அதுவுமே ஒரு நல்ல வைபான சாங்கா இருந்துச்சு. ட்ரெய்லர் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். அண்ட் நியூ இயருக்கு மேபி இந்த ட்ரெய்லர் வரலாம். பொங்கலுக்கு கூட வரலாம். February வரையும் டைம் இருக்கு. பட் இருந்தாலும் ஏதோ கூடிய சீக்கிரம் ரிலீஸ் பண்ணா பரவாயில்ல. ஸோ இதோட இந்த வாரத்துக்கான எல்லா அப்டேட்ஸும் முடியுது. ஸோ தவிர வேற ஏதாவது ஒரு அப்டேட்ஸை மிஸ் பண்ணி தான் தப்பு சொன்னால் நம்ம கமெண்ட் பண்ணுங்க. ஸோ உங்களை வந்துட்டு இன்னொரு பார்க்குறது வரைக்கும் குட் சொல்லி